மலர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு இன்றைக்கு சிறந்ததொரு முன்னிலை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மலர் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் அன்பு நண்பர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த பள்ளியினுடைய இயக்குனர் அன்புக்கு மரியாதைக்கும் உரிய திரு டி.கே. பெரியசாமி அவர்களே, திரு மரியாதைக்குரிய இன்றைக்கு 15 நாடுகளுக்கும் மேலாக இந்திய தாய் திரு நாட்டிற்காக இன்றைக்கு பரிசுகளை அள்ளி வந்திருக்கிற இந்த மலர் மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவ செல்வர்களை நான் மீண்டும் ஒருவரை மனதார வழங்க வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். கரூர் மாநகரத்துடைய பெருமையெல்லாம் கடற்கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அகில உலகம் எங்கும் இருக்கிற தமிழருடைய பெருமைகள் எல்லாம் பரப்ப வேண்டும் என்று சொன்னால், அதற்கு கல்வி மிக மிக அத்தியாவசியம், ஆணித்தரம் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கல்வியை கிராமப்புறங்களில் கொடுப்பதற்காகத்தான், இந்த கல்வியை கல்லாத மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு நாம் பள்ளிகளை துவங்கி இருக்கிறோம். எந்த ஒரு மரியாதை வாழ்க்கையிலே நிறைய கிடைக்கிறது, ஆனால் இறுதி மரியாதை மனிதருக்கு எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. கல்வியின் மூலமாக கிடைக்கிற அந்த மரியாதை தான் உலகத்திலே நிரந்தரமான மரியாதை என்று சொல்லுவார். அந்த கல்வியின் மூலமாக பெறுகிற அறிவு தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற மிகப்பெரிய அறிவாக இருக்கும். இன்னும் வரப்போகிற காலங்களிலே இந்த உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆதிக்க சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது அறிவு மட்டும்தான். அந்த அறிவுக்கு மட்டும்தான் நம் தலைநிலை நிற்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையங்களை நாம் தேடி சென்று பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், போற்ற வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த மலர் மெட்ரிக் பள்ளியினுடைய உரிமையாளர்களை, நிறுவனர்களை, இதனுடைய ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அந்த பரிசு வாங்கியதற்காக மட்டுமல்ல, இப்படி ஒரு எழுச்சியான ஒரு விழாவை ஏற்பாடு செய்ததற்காகவும் நான் மீண்டும் ஒரு மனதார வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரை பாரதேசனுடைய தாய்மொழி நாட்டிலே இருக்கிற 65% மக்கள் இன்றைக்கு கூட கிராமப்பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேச இன்கம் என்று சொல்வார்கள். நாட்டிலே மொத்த வருமானம், தேசிய வருமானத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கும் 65% கிராமப்புறங்களில் தான் இது மறுக்க முடியாதது. அப்படி என்று சொன்னால் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு அந்த கல்வி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கடமை என்று சொன்னால் அரசு நிறைய பள்ளிகளை எல்லாம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு அரசு பள்ளிகளில் மிகச்சிறந்த கல்வி கொடுக்கும் ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அரசு பள்ளிகளில் நாங்கள் எல்லாம் படித்தோம், அதுக்கு எல்லாம் தனியார் பள்ளிகள்லாம் இல்லை. அரசு பள்ளிகள்லாம் படித்தோம். இங்கே இருக்கிற கரூரில் இருக்கிற இந்த நகராட்சி பள்ளிகளை படிக்கலாம். நான் என்னுடைய படிப்பை இங்கே தான் படித்தேன். அன்றைக்கெல்லாம் இருக்கிற ஆசிரியர்கள் தான் பார்த்தால் சாதாரண ஒரு ஆசிரியர்கள் வாழ்க்கை கட்டமைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கை படம் சேர்க்கக்கூடிய, ஆங்கில படம் கழிந்து 45 ஆண்டுகள் கழிந்த போது ஆசிரியர்கள் பெயர் மனதிலே தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது அந்த ஆசிரியருக்கு இருக்கிற மரியாதை மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கு கிடைக்க முடியாது. அப்படித்தான் மராட்டிய மாநிலத்தில் எங்கேயோ குஜராத்தில் ஏதோ இடத்திலே ஒரு மாணவர் படித்துக் கொண்டிருந்தார். அந்த மாணவன் மிகச்சிறந்த கல்விக்கு சொந்தக்காரன். ஆனால் அந்த காலத்தில், அந்த நேரத்தில் சமுதாயத்தில் நிலை கொண்ட கட்டமைப்பு என்று சொன்னால், வருணாசிரம முறையில் அமைந்த கட்டமைப்பு, ஜாதி முறையிலே அமைந்த கட்டமைப்பு. அப்படி சொல்லும் போது ஒரு முன்னாள் முதல் வகுப்பில் உட்கார்ந்து அந்த மாணவர் படிக்க முடியவில்லை. தாழ்த்தப்பட்ட மாணவன் என்று சொல்லி அவரை கடைசியே அவர் படிக்க வைத்தார். ஆசிரியர் அவரை பார்த்து, இவ்வளவு திறமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிற ஒருவர் இவருக்கு முன்னிலை கொடுக்க என்பதற்காக அவர் முன்னாலே வந்து அவர் உட்கார வைத்து அவருக்கு படிக்க சொல்லிக் கொடுத்து, இன்றைக்கு அகில உலகம் போட்டுகின்ற உலக நாடுகளுக்கெல்லாம் தலையாயப்படுகின்ற நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதல்லவா, அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை எழுதிய பெருமை அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. அந்த அம்பேத்கரை அடையாள கண்டுபிடிப்பது கூட ஒரு ஆசிரியர் தான். அப்படி ஒரு அடையாள கண்டுபிடிப்பு BR என்பதுதான் அவருடைய பெயர். இன்றைக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய பெரிய மனிதர், உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளுக்கெல்லாம் உயர்ந்த தலைவர் என்று சொல்கிறோம் BR அம்பேத்கர். அந்த அம்பேத்கருடைய உண்மையான பெயர் பீம்சிராவ் மட்டும்தான். அவருடைய ஆசிரியருடைய பெயர் தான், அவருடைய திறமை அடையாளம் கண்டுபிடித்த அந்த ஆசிரியர் தான். அந்த திறமை அடையாளம் கண்டுபிடித்து அவரை முன்னால் கொண்டு உட்கார்ந்து உலகெல்லாம் போட்டு உத்தம தலைவராக மாற்றிய அந்த ஆசிரியருடைய பெயர் தான் அம்பேத்கர். ஆகவேதான் தன்னுடைய பெயரை தன்னுடைய முதலிடத்துக்களால் ஈஸ்வரர் வைத்துக் கொண்டு தன்னை உயர்ந்தெடுத்துக் கொண்டு வந்த அந்த ஆசிரியரை வணங்கும் விதமாக, போற்று விதமாக, வாழ்க்கை விதமாக அவருடைய பெயரை அம்பேத்கராக வைத்துக் கொண்டார். அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் BR அம்பேத்கர் என்று சொல்லி. BR அம்பேத்கர் சொல்லும் போது
முன்னேற்றங்கள் தனிமனிதர்கள் பற்றி நாம் சொல்லவில்லை. அதையும் தாண்டி அவருக்கு பின்னால் அவரை வாழ வைத்த, ஓங்க வைத்த, உயர வைத்த, உலகத்திற்கெல்லாம் அடையாளப்படுத்திய ஒரு ஆசிரியரை நாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்துக்கு தேவை. ஆசிரியர் என்று சொன்னால் நாம் பேரண்ட்ஸ் மீட் நடக்கிறத செல்லுகிறோம். செல்லும் போது ஆசிரியர் சொல்லுகிறார்கள், உங்கள் குழந்தைகளை சென்று வீட்டிலே படிக்க வையுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லா பள்ளிகளுக்கும் நிலவை இந்த பேரண்ட்ஸ் மீட் முடிவு வரும் வரை அங்கே இருப்பவர்கள் என்ன சொல்றார்கள் என்று கவலையோடு அச்சத்தோடு தான் இன்றைக்கு பெற்றோர்கள் எல்லாம் செல்கிறார்கள். இந்த பேரண்ட்ஸ் மீட் அந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புக்கு செல்கிறார்கள். நிச்சயமாக குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பெற்றோர் எடுத்துக்கொண்டார் இருக்கிறார். இல்லை என்று சொல்லவில்லை, அது மாற்றுக்கருத்து. ஆனால் எல்லா குழந்தைகளும் பெற்றோர் சொல்வது இந்த காலத்தில் கேட்பது. குறிப்பாக என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இந்த செல்போன் வந்துவிட்டது என்று சொல்லும் போது இந்த செல்போனை தொடர்ந்து குழந்தைகள் பேப்பர்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தைக்கு செல்போன் வைத்திருக்கிறது சொன்னால் இன்னொரு குழந்தை அதே போல ஸ்மார்ட் போன் வாங்கிவிடும், ஆண்ட்ராய்டு போன் வாங்கிவிடும் என்று சொல்லியெல்லாம் தன்னுடைய எல்லாத்தையும் பாடக்கூடிய நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லும் போது பெற்றோர்களால் அதிகமாக அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. இன்றைக்கு இதை இருக்கிற பெற்றோர்கள் என்னோட ஒத்துக்கொள்வார்கள் இருக்கிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், முடிந்தவரை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய குடும்பத்தை நிலையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இந்த தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து விலகி வர வேண்டும், இந்த செல்போனிலே இருந்து விலகி வர வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டிலே இருந்து ஒரு மாணவன் விலகி வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்தினுடைய உயர்ந்த சேகரத்தை மிக விரைவில் எட்டி பிடிக்கிறான் என்று இருந்த இடத்திலே இருக்க முடியாது. உட்புறத்தில் பின்னரிட்டதி திண்டிலங்கையிலே என் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கம் என்று பாடினார். அந்த பச்சை வாழை மட்டை பற்றி எரிந்த காட்சி இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் என்று சொன்னால் முற்றும் துறந்த முனிவன், 10 புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து பவன பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்க பிடத்தருகில் சாக போகும் படங்கள் எல்லாம் 10 கிடக்கிற கான் என்று சொல்லி தன்னுடைய மரணச்செய்தியை படித்த முதல் மனிதனாகத்தான் அவர் இருந்திருக்க முடியும். கோபத்திலே தான் உயிரோடு இருக்கும்போது தன்னை கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி அந்த செய்தித்தாளை கசைக்கு ஒரு மூலையிலே எரிந்துவிட்டு தன்னுடைய வழக்கறிஞர் புள்ளி அழுதால் கதறி துடித்தார். இதுதான் வாழ்க்கை. இந்த செய்தியை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சொன்னேன். அதற்கு யாரும் கைதட்டவில்லை. அதற்கு யாருமே கைதட்டவில்லை, அமைதியாக இருந்தார். Thank you for all. We have to be proud that we are all belong to such a great language, Tamil. Is in trouble, gather strength from distress, and grows brave by reflection. Yes, here we have our ever smiling Miss Menaka B to give a welcome address. Pleasant evening to all. Any important event to celebrate the 17th annual day of our Malar family. I welcome you all for this colorful festival. First of all, I like to welcome on behalf of our Malar family, we welcome our chief guest, Mr. A. Pari IPS Sir, Inspector General of Police West Zone, Coimbatore. Thiru P. Rathinam Sir, Headmaster, our school principal D. Balakrishnan Sir, Vice Principal Madam, teaching or non-teaching staffs, most beloved parents and my dear students. You cannot make a cloudy day. Leaders don't set out to be a leader. They set out to make a difference. It's never about the role, always about the goal. Now, it's my proud to call upon such a great leader, our principal, Thiru D. Balakrishnan MSc B.Ed Sir, to submit the annual report. A pleasant good evening to one and all who are all gathered here. I stand here to give a brief about our annual reports in front of you, sirs, madams. Chami Sir, by adoring Shah. Thank you, sir. I request our Commander must be Alahamma. Thank you, ma'am. Then I